அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அடடே, வீட்டுக்கு வந்து சேரத்துல உயிராது இருக்குமான்னு தெரியலையே. ஆடிக்கிட்டே தான் இருக்காவ, இதுல சவுண்ட் ஏத்தணுமா? حلمتي حبيب حلمتي حبيب دالي حلمتي حبيب حلمتي حبيب وندا حلمتي حبيب حلمتي حبيب دالي حلمتي ஐயோ உன் மூக்கிலே பட்டது. ஏன் அடையிலையா? எதுக்கு என் மூக்கையும் வாயும் பியத்தெடுக்கிறதுக்கா? என்னமா ஆடாவ, இந்த பயலுக்கு வர வேலையும் சொல்லி இல்ல போலி. எப்பப்பா நீ ஒரு இடத்துல இராம்ல, ஏட்டி நீ எல்லாம் எனக்கு தங்கச்சின்னு வெளிய சொல்லாதடி. உனக்கு ஜோடி கட்டி தான் இந்த ஆச்சி குட்டி இருக்கால, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட வேண்டியதுதானே. எனக்கு தேவைனா எனக்கு ஆட தெரியும். அக்காலார போலயே வாய். ஏக்க ஏன் ரொம்ப நேரமா அவியல முறைச்சிட்டு நிக்குதியா? ஆட்டத்திலே பல வகை உண்டு. பாட்டை போட்டுக்கிட்டு பாட்டுக்கு ஆடாம தாம்பாட்டுக்கு ஆடுவாவ சிலரு. ஆடத்துல இல்ல போல கால் பற்றான் கை பற்றான். இது அப்பலந்தே மூக்கையே இடிச்சு பேத்துக்கிட்டு இருக்கா. ஆமாமா, எல்லா குறையும் இவள்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் தீர்த்து வச்சிருவா. ஆடும்போது 4 இடிக்கு 40 இடி வாங்கி ஆடினாதான் நல்ல கிளுக்கிளுப்பா இருக்கும். நீ சொன்னது காண்டியானா சும்மா இருக்கலாம் சாரா. என்னவா இருக்கும் தெரியலையே. நான்முடி சொல்லிடுவா, என்னத்த யோசனை? ஆமா இல்லவா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பிரதமர் யாரை எதிர்க்கட்சி யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ? சே அதானே, நாட்டை பத்தி எல்லாம் நமக்கு யோசிக்க தோணுமா? ஏன் யோசனையே வேற. என்னன்னு சொல்லுங்கக்கா, அஜயை தீர்த்து வைப்பாய். அது ஒண்ணும் இல்ல டாக்டரே, இந்த இப்ப குவாலி குவாலின்னு ஒரு பாட்டு போட்டாவேல. குவாலி குவாலியா? ஏமா கோயில் வச்சு கூட பாட்டு இருக்கு. குவாலி குவாலின்னு என்ன பாட்டு? இல்ல இப்ப நல்ல பஸ்ல போட்டாவ பாட்டு, குவாலி குவாலி அழுவா அழுவான்னு. டாக்டருக்கு சந்தேகம் கேட்டாலே இப்படிதான் சிரிப்பு வரும் போல. நாலு பாட்டே தெரியாம தான் குதிச்சு குதிச்சு ஆடிக்கிட்டு தெரிஞ்சல. பாட்டு எழுதியவன் அவன் போக்குல எழுதுவான். அர்த்தம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் பாட்டு பாடினா ஒரு பாட்டு பாட முடியாது. பாத்தியா, குவாலி குவாலின்னு எழுதி வச்சிருக்கு. ஏம்பல கத்த காதுக்குள்ளாடி வந்து எம்மாது குவாலி குவாலி இல்ல கோலி கோலி. என்னம்மா கட்டப்பட்ட விஜய் ஸ்டெப் எல்லாம் போட்டுப்பாரு, ஒரே வார்த்தையில குவாலி குவாலின்னு முடிச்சிட்டியா? நீ பாட்டுக்கு நடுவுல அழுவா அழுவானெல்லாம் வந்துடலாம். எம்மா அழுவா அழுப பிதாதே, என்னதே ஒரு பிதாதே. ஆனா குவாலி குவாலின்னு இருந்தாலும் பாட்டு நல்லா தான் இருந்து. என் தளபதி பாட்டுக்கு இருந்த மரியாதையே போச்சு. ஆமா நாளு நான் தெரியாம தான் கேட்டேன். டூருக்கு போகும்போது நான் போட போறேன்னு சொல்லிக்கிட்டு பேண்ட் தொடையில எல்லாம் கிழிஞ்சிருக்கல, அப்படியெல்லாம் எடுத்து வச்சிருந்தியல. 7 மலத்துக்கு சீலை கட்டிட்டு வந்து நிக்கிறியா? இதுக்கே அழுவா குவாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. இழுவ உனக்கு ட்ரிக் தெரியல. போறது எங்க? ஒண்டர்லா. அங்க போனதுக்கு பிறகு சீலையும் சுடிதாரம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சா எப்படி இருக்கான்? ஏக்க நல்லாவே இருக்காது. அதான் பேண்ட் சட்டையெல்லாம் மடக்கி அழகா உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். அங்க போனதுக்கு பிறகு போட்டுக்கிட்டு தெரிய வேண்டியதான். ஓகே, பிளானோட தான் இருக்குதியா போல. வேற பின்ன ஒண்டர்லால ரைட் எல்லாம் போற மாதிரி நிறைய வண்டிய கிடக்காய். வண்டியா? வேற ரைட் போறதுக்கு வண்டி இல்லாம முடியுமா? அந்த நேரத்துல இந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போனோம். அது போற இடத்தோளுக்கு உடுப்பு போடணும். உடுப்பா? ஆமல்லம்மனா, அம்மா மட்டும் உடுப்பு போட்டுக்கிட்டு உன்கிட்ட வந்து நின்னேன்னு வச்சுக்க, உனக்கு அக்கால மாதிரி தெரிவேன். அக்காவா? தங்கச்சி ஆட்டம் எல்லாம் தெரிவியா? கண்டியல போன சாரா வீட்டுக்காரரு உனக்கு நான் தங்கச்சி மாதிரி தெரிவேன் சொல்லாரு. இப்ப புரியுதா? அப்ப ஏன் வரலன்னு புரியுதா? அங்க சொல்லாம்ல, ஏன்ட சொல்ல? ஏம்மா, காலேஜ் படிக்க பையனுக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிடுங்க. பொறாம பிடிக்கிறதுல இழுவையோட நீ மிஞ்சிருவல. ஏங்க சொல்லுங்கங்க. நாம மட்டும் இருந்தா எப்படி இருக்கா? ஏதாவது யோசிச்சு வச்சிட்டு போயிடலாம், நீயே சொல்லிரு. இந்த டாக்டரை பத்திலாம் பொண்டாட்டி மடியில உட்கார வச்சிருக்க மாதிரி உட்கார வச்சிருக்காரு. எல்லாம் சத்தம் போட விடாரா? அவருக்கு அவர் பிரச்சனை. அதாங்க, நம்ம ஒத்தையில பேருனா இப்படிதான் இருந்திருக்கோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு சீட்ல உட்காந்துட்டு
கிளவி என்னன்னா வெத்தில இடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவ டிராவல்ல வாமிட் பண்ணா பாக்கெட்ல பிடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. எது? இதுதான் நடக்கும். இப்ப பத்திலாம் இந்த அக்கா எல்லாம் வந்ததுனால எவ்வளவு ஜாலியா இருக்கு. பத்தாததுக்கு அஜய் வேற. என்ன சாரா, கேப்ல மருமூதான் கிடைச்சாலும் உனக்கு கிண்டல் அடிக்க. அதானே, நல்லா கேளுங்கம்மா. வேற பின்ன உங்க பிள்ளை என்ன செய்யாருன்னு பாருங்க. ஏ எலி, டூரு கூட்டு வந்துட்டு அந்த குழந்தை எல்லாம் ஆட விடலாமா? சரி, சத்தம் போடுறதுக்காவது விடலாமா? குழந்தையா? அவ அப்படி நினைப்பா இல்ல. நாங்கெல்லாம் எதுவும் நினைக்கல. நீ என் கால வராம இருந்தா சரிதான். ஏடி ஏடி சாரா, பாட்டியா சொல்லு. மக்கா வாயெல்லாம் நம்ம இருக்குடி மக்கா. எல்லாரும் அந்த வெத்திலக்கல் எடுத்து தாரியா. கிழவி, வெத்திலக்கல்லோட சேர்த்து ஒன்னே வீட்லயே போட்டுருக்க வேண்டியது. நாய்க்கு துணையா ஒன்னையே, உனக்கு துணையா நாயே போட்டுருக்க வேண்டியது. ஏட்டி வெத்தில போடாம வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குட்டி. வாயில கொஞ்சம் பால்டாயில ஊத்திட்டு என்னெல்லாம் அநியாயத்தை காட்ட போறாள் வேலை. இம்புட ஆடினதுக்கு அப்புறம் வண்டி ரெண்டா பழக்காம இருக்கேன். எதுக்காக இப்படி புலம்புதியான்னு தெரியல. இவள ஆடுறதுல வண்டிக்கு என்னத்தையாவது ஆயிருதுன்னு வச்சுக்கா. வண்டிக்காரன் சும்மா விட்டுருக்க மாட்டான் பாத்துக்கா. அதுல உன் மவளுக்கு வாய பத்தியா? வெளியே போற இடத்துல பிள்ளைகள் அப்படிதான் இருக்கான். அங்க குதிச்சது என் நெஞ்சுக்கு மேல யாரு நின்னு குதிச்ச மாதிரி இருக்கு. உறக்க வந்து அந்தால உறக்கமா வர மாட்டேங்க இவளுக்கு. பிரியா, நான் ஒன்னு சொல்ல நல்லா கேட்டுக்கா. சொல்லு. எல்லாரும் இப்ப ஆடி டயர்டா இருக்காவ. என்னம்மா கொஞ்சம் நேரம் போன உடனே உன் புருஷருக்கு போனை மட்டும் வாங்கி தந்துருனா. ஏன் போனா? எதுக்கு? ஏதாவது பிள்ளைகள் கூட கடலை பொடுத்தியெல்லாம் பாக்கணும்ல. கண்டிலாம் கேப்ல நம்ம சஞ்சய் வாரிக்கிட்டு இருக்கா. ஏ எலி, வேணும்னா ஒரு வாரத்துக்கு என் போனை வச்சுக்கா. ஒரு வாரத்துக்கு எல்லாம் வேண்டாம், 5 நிமிஷம் போதும். எதுக்கு? பிரியா, இப்ப எல்லாம் டூர் போறவியா என்ன தெரியுமா பண்ணியவ? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான காதல். காதல் காதல் செல்லமல பியாண்ட போட்டுக்கிட்டு நடக்க தெரியல. காதல் காதலாமல. ஏக்கா, ஏற்கனவே உங்க பாட்டுக்கு எனக்கு ஆவாது. கிளவிய ஒழுங்கு இருக்க சொல்லிரு. வீட்டுக்கு போனோன்னு ஆட்டுக்கல்ல தூக்கி ஒளிச்சு போட்டுருவேன் பாத்துக்கா. கிளவிய போ சொல்லு. என்ன 10 நிமிஷத்துல நம்ம ஆட ஆட்டத்துல இந்த உலகமே திரும்பி பார்க்க போகுது. ஏன் சாரா, பஸ்ஸுக்கு மேல ஏறி நின்னு ஆட போறியா? டாக்டரே, இப்ப ட்ரெண்ட் என்ன? மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கலாம், அதுதான். இப்ப டூர் போறவி எல்லாம் இத ரீல்ஸ் போட்றியாவ. எப்படி தெரியுமா? பரம சீட்ல இருந்து 2 பேரும் முத 2 ஸ்டெப் வைக்கணும். அது பிறகு அதுக்கு முந்தின சீட்ல உள்ளவியெல்லாம் அடுத்த ஸ்டெப் வைக்கணும். இப்படி ரீல்ஸ் எடுத்து என் யூடியூப்ல போட்டா உலகமே திரும்பி பார்க்கலாம். நாம வேற ஜோடி ஜோடியா இருக்கோம். என்ன அஞ்சுக்கா, ரெடியா? சாரா, வேணா ஒரு சைடுல பஸ் நிப்பாட்டி சொல்லு, நாங்க எல்லாம் இறங்கிரியோம். நீ ரோகித்தும் சேர்ந்து ஆடி ரீல்ஸ் போடலாம்ல. இக்க டூர் போகும்போது நாங்க மட்டும் ரொமான்ஸ் பண்ணா நல்லாவா இருக்கும்? அதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போடுவோம். அதெல்லாம் சரிதான். ஏதோ உலகமே திரும்பி பார்க்கன்னு சொன்ன, இல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லாய். அதை எடுத்து நான் யூடியூப்ல போடுவேன். உலகமே திரும்பி பார்க்கலாம். சாரா, அப்படியே எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காவன்னு சொல்லி முடிச்சிரு. கேட்டாவா பாரு ஒரு கேள்வி. 29 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காவ. ஏன் சாரா, 29 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு உலகமே திரும்பி பார்க்கன்னு சொன்னா உனக்கே கொஞ்சம் கொடுமையா இல்லையா? பிரியா, இந்த டாக்டர் கூட சேர்ந்து நெகட்டிவாவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒண்ணுதானே 29 ஆச்சு. இந்த 29 ஒன்கே ஆவாதா? பரவாயில்லடே, 29 பேருக்கு உன் வீடியோ பிடிச்சிருக்கலாம். ஆமா, என் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருக்கா. முந்தாநாத்து ஸ்டேஷன் போகும்போது எல்லாம் என்னைய பார்த்து சிரிக்குது. பாவம் பார்த்து 4-5 ஜனம் பண்ணி விட்டுருக்கோம். ஏன்டே ஒரு 300-350 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாவ. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பண்ணிருப்பாவ. ஆனா இந்த யூடியூப் செட்டிங்ஸ் இருக்கலாம், அதுலதான் ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கும். ஏக்கா, தூத்துவா தூத்திட்டும் போற்றுவார் போற்றட்டும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ லிங்க் மட்டும் அனுப்பி விடு. நான் எனக்கு கிளாஸ்ல படிக்க எல்லா பையன்களுக்கும் அனுப்பி விடேன். நான் இப்ப அனுப்பி விடேனா? ஆனா அஜய், உன் உதவி எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ரீல்ஸ் போட போறோம்ல, இதுல நான் டாப் டக்கர்ல ஹிட் ஆயிருவேன். ஏக்கா சொல்லு. 4 பேருக்கு அனுப்பி கொடுத்தாதான் 40 ஆகும். இந்த வண்டியில இருக்க எங்களை நம்பி உனக்கு 1K ஆக நினைக்க பத்தியா? அங்க நிக்க நீ. அது எங்க பாட்டி நேத்தை கொண்டு சொல்லிச்சு. என்ன தெரியுமா? சும்மா வெத்தில கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலே 4 பேர் மைக்கையும் கொண்டு வராவலாம். எங்க பாட்டிக்கு மூஞ்சிதானே ஃபோக்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏசப்பா, ஏட்டி உனக்கு ஆட்டத்தை போடணுமா? என்ன இறக்கி விடு. உன் புருஷனை கூட கிடந்து குத்தாட்டம் வேணா போட்டுக்க. ஐயே கிளவி, இப்ப எல்லாம் குத்தாட்டத்தை விட உன்னை மாதிரி கிளவிகளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்காவ. உன் குவார பல்ல காட்டிக்கிட்டு நீ முன்ன வந்து நின்னா மட்டும் காணும். ஆடனா ஒத்தையில ஆடுக, இல்ல புருஷனை கூட ஆடு. அப்படி இல்லையா உன்னை பெத்த பாவத்துக்கு உன் கொம்மையும் சேர்த்துக்க. கிளவி, இப்பயே சொல்லியே முத உன் மூஞ்சிதான் சூம் பண்ணி காட்டுவான். சஜுக்கு போனை வாங்கி 2 ஸ்டெப் அடிச்சு வச்சுக்க. இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம தெரிஞ்சதை சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒரு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையும் கிட்டு போச்சே. என்ன இனி வீட்டாக்கா இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாவ. ஏன் இல்ல, அப்போல இருந்தே பாத்துட்டே இருக்கல, அதான் கேட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு? நான்
கூப்பிட்டது எங்க ஃபேமிலி டூருக்கு வந்தீங்களா? கனி சஞ்சய் கூப்பிட்டாரு பத்தியா, அதனாலதான் ஆதி வந்தது. நீ ரொம்ப பேலஸ் கட்ட ஆரம்பிக்காத. கரெக்டா சொன்னீங்க அண்ணா. எனக்கு நீலாம் ஃப்ரெண்டா இருக்க பத்தியா? யாதி சஞ்சயனை கூப்பிட்டதுனால தான் வந்தீங்களா? எனக்காண்டி வரலையா? அவர் கூட்டத்தை சாக்கா வச்சு உன்னைய பார்க்கறதுக்கு வந்தேன். நிஜமாவா? ஆமா, நீ கூப்பிட்டதான் வந்திருந்தான். உன்னை ஏதாவது சொல்லியிருப்பாவேலா? நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு ஹாப்பி தெரியுமா? சாராக்கெல்லாம் உங்கள்ட்ட நல்லா பேசி வச்சலாம். நீ விழுந்து விழுந்து என்ன கவனிக்கிறத பார்த்து அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கான், இவன் யாரா இருக்கான் அப்படின்னு. சேச்சா, இவனுக்கு மூஞ்சில அப்படி என்னத்தை இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கா, இல்ல அவளுக்கு மூஞ்சில என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவியலுக்குள்ளாடி என்னமோ இருக்கு. டாக்டரே, என்ன சாரா? கனி கூட இருக்க பையன் யாரு? கனி கூட? கனி கூட இருக்க பையன் யாரு? கனி கூட இருக்க பையனா? புரியல. ஏக்கா, நீ கேட்டது எனக்கே கேக்குது. ஆள் சரியான ஆள் தானா நீ? தேவையா இதெல்லாம் உனக்கு? ஏழு என்ன சொன்ன? ஏப்பா, ஒண்ணுமே சொல்லல. ஏதோ கேட்ட இல்ல கனி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. குலப்பத்தின் குருவே, சத்தப்படாம இருங்க. ஒரு ஆள் ஏதாவது மெதுவா கேள்வி கேட்டா மெதுவா பதில் சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு மைக் செட் வச்சா தம்பட்ட முடியா? நீ கேட்டதே கேட்கல. ஏங்க, நம்ம எல்லாம் ரகசியம் பேசணும்னா மெதுவா கேட்டா மெதுவா தானே பதில் சொல்லுவோம். எனக்கு என்னமோ இந்த ஆளை உடனே தோணுது. உடந்தையா? நான் அடிச்சு சொல்லுங்க, இந்த கனிக்கு அந்த பையனுக்கு என்னமோ இருக்கு. அது இந்த டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. என் கண்ணுக்கு எப்படி தெரியும் போது தங்கச்சி தங்கச்சின்னு உருகிட்டு இருக்காருலாம், இவர் கண்ணுக்கு தெரியாமலா இருக்கான். கண்டம் காணாமலாம் இருக்காருன்னா இதுக்குள்ள என்னமோ இருக்கு. ஊர் கல்வி மாதிரி பேசிக்கிட்டே வராத. என்ஜாய் பண்ணிய வேலையை மட்டும் பாரு. அப்படிலாம் நான் என் தங்கச்சி விட மாட்டேன். வர எப்படியெல்லாம் பண்ணுவீங்க? எங்க பல்ல காட்டாதுங்க. வேற பின்ன நீ பண்ணியதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த ட்ரிப் முடியதுக்குள்ளாடி இந்த பையனுக்கு கணிக்கு என்னன்னு நான் கண்டுபிடிக்கல. என் பேரு சாராவே கிடையாது. என்னாச்சு? நம்மள யாராவது ஏதாவது நினைப்பாவளா? என்ன நினைப்பாவா? இல்ல, நமக்கு என்னமோ கல்யாணம் கூட ஆகல, நம்ம 2 பேரும் ஒரே சீட்ல இருக்கோம்ல, ஏதாவது வேற எல்லாரும் நினைப்பாவளா? எப்போ நான் தானே இப்படி இருக்குதனமா யோசிப்பேன். நான் வரும்போது சீட் இல்ல, இந்த ஒரு சீட்டா இருந்து எல்லாரும் இருக்க சொன்னாவே இருந்தேன். இதுல என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலில யாருக்கும் தப்பா எல்லாம் யோசிக்க தோணாது. ஆமாமா அஞ்சுக்கா, இந்த கேரக்டர் தவிர யாரும் யோசிக்க மாட்டாவ. வேணும் அந்த ஒரு சீட்டையும் நாங்க சும்மா விட்டோம். நீங்க கவலைப்படாதுங்க. சரணி இருக்கு பாத்தியா? சொன்னோம்ல, இந்த ஒரு கேரக்டர் தான் இப்படி இருக்குதனமா யோசிக்கணும். அட இசை, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் நான் வந்தது கூட தெரியாம. நான் என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கு? எனக்கு எங்கடி தெரியும்? இப்பதான் வந்தேன், காஃபி எடுத்து வச்சிருந்தேன், அதை கூட குடிக்காம இருக்க. நான் காஃபி குடிக்க மனநிலையில எல்லாம் இல்ல. வேற பின்ன? அடியே, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ உன் பாட்டுக்கு திரும்பிட்டு இருக்க. எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படியா? சந்தோஷம். சூப்பர், காஃபி சூப்பரா இருக்கு இசை. என்ன அம்மாவாவது இப்படி பிள்ளைங்களுக்கு போட்ட காஃபியை குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்கயா. ஆனா நீங்க அத பண்றீங்க பாத்தீங்களா? நீ வேண்டான்னா நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, நான் இப்படி உட்கார்ந்திருக்கேன்ல, இத பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எந்த அம்மாவாவது இப்படி சொல்லுவாங்களா? எல்லாரும் அவங்க பிள்ளைய பார்த்து இந்த மாதிரி பெரிய ஆளாவ, இப்படி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க திருட்டு முழி சொல்லுதே பத்தியா? இனி அப்படிதானே உட்கார்ந்திருக்க. இசைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? காஃபி வேண்டாங்க, ஸ்கூல் போயிட்டு வந்ததுல இருந்து இப்படி உட்கார்ந்திருக்க. அம்மா, எனக்கு என் ஃப்ரெண்டு கூட பேசணும் போல இருக்கு. ஃப்ரெண்டு கூட பேசணும் போல இருக்கா? நாங்க ஸ்கூல்ல தானே ஒண்ணா இருக்க முடியுது. வீட்ல வந்ததுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட பார்க்கவே முடியலல்ல. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. என்னது ஏற்பாடு பண்ணணுமா? என் ஃப்ரெண்டு கூட பேசுறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. உன் வயசு என்னடியாச்சு? என் வயசுக்கு ஏத்த வயசாச்சு. பாரு, இப்படியே தொண்ண பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, என்னமா ஸ்கூல் ஓபன் ஆகல ஞாபகம் வச்சுக்க. வேற ஏதாவது ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு
அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் இருந்தனா கொண்டு சேர்ப்பேன். அப்ப நான் என் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் பேச முடியாதா? உனக்கு என்ன அவர் மேல அப்படி ஒரு இது? இப்ப என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு ஏதாவது பண்றீங்களா? உங்க போன்ல தான் நம்பர் இருக்கல, போன் போட்டு தாங்க. இசை, எனக்கு கோவம் வர பாத்துக்கா. ஸ்கூல்ல இருக்கும்போது அவர் கூட எல்லாம் பேசுற வார, அதுக்கு நான் ஏதாவது சொல்றேனா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசணும்னு நினைக்க, உன் கூட எல்லாம் பேசுறதுக்கே இருப்பாங்க. அவருக்கு வேற எவ்வளவு வேலை இருக்கும். இப்ப நான் எது கேட்டாலும் நீங்க இப்படிதான் திட்டுறீங்க. நான் வினிதாங்க கூடலே போயிருக்கலாம். எதுக்கு அவன் நிம்மதியை வாங்குறதுக்கா? என்ன அஞ்சாண்டி எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? அழகா அவ என்ன பார்த்துப்பாவ. ஓ, அப்ப தூக்கும் போது அவங்க கூட இருந்திருப்பியா? நல்ல நடிச்சிருவா. ஏன் நீங்க எப்பவும் இப்படியே இருக்குதியா? எப்படி இருக்கேன்? எப்பவும் உருனே இருப்பியா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் போட்டு தரலாமா? முந்தியெல்லாம் நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நேர் எதிர்மாறான பண்ணிட்டு இருக்க. அவ ரூம்குள்ளாடி போக கூடாதுன்னு சொன்னேன். அங்க இருக்க 8 மணி நேரத்துல 5 மணி நேரம் உனக்கு அங்கதான் வேலை. இப்படி கடு மாதிரி போட்டுங்க. கடு மாதிரி போட்டுறனா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தந்தது? ஸ்கூல்ல ஒரு அக்கா. அதான் இங்க பாரு இசை, நீ ஸ்கூல்ல இருந்து அவர் கூட பேசுற, நான் ஏதாவது சொல்றேனா? வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வேலை இருக்கும்ல, அப்ப நீ ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணியன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. என் ஃப்ரெண்ட் என்ன தொல்லையா நினைக்குமா? வேலை இருக்கும்ல இசை. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா தானே வேலை எல்லாம் பாப்பாங்க. என் ஃப்ரெண்டே வேலை வாங்குவாங்களா? ஷபா, வாம்போக்கில் என்னத்தையாவது யோசிச்சுட்டு. இங்க பாரு, நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. காலையில கிளம்பிட்டு நான் வர்றதுக்கு ஈவினிங் எல்லாம் ஆகிரும். நீ அமிர்தா ஆண்டி கிட்ட அல்லது ஜெசி ஆண்டி கிட்ட இருப்பியா? நான் என் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம். உன் ஃப்ரெண்டு கூட தான் வெளியே போக வேண்டியிருக்கு. அப்படியா? ஆமா, அம்மா எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவேன். அங்க ஏதாவது லேட் ஆச்சுன்னா நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அவங்க கூட இருந்துடலாம். சமத்து, இதுக்காகவாவது என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி தரலாம்ல. நான் தூங்க போறேன். தூங்குறியா? தூங்குறியான்னு கேட்டேன். ரொம்ப தானா? ஒரு ஃபோன் பண்ணி தரதுல எவ்வளவு கஞ்சி பிசினாரியா இருக்குதியா? என் போன்ல இருந்து ஃபோன் பண்ணி தருவேன். அது பிறகு வந்தாலும் நீ யாருன்னு கேட்பாருன்னு என்ன சொல்ல? உங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. வாயை குறைச்சிக்கிட்டு தூங்குனா தூங்கு, அப்படி இல்லையா நீ உன் பக்கத்துல இரு, நான் போய் தூங்க போறேன். 4 வருஷம் தமிழ். ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்க மாதிரி இருக்கும். இந்த போட்டோவே 1000 கதை சொல்லலாம். இப்பவும் நான் அதே மாதிரி தனிமையா தான் இருக்கேன். ஆனா என் தனிமையில கூட நீ இருக்க. தனிமை கூட சுகம்தான். உன்னோடு மட்டும்தான் மெய் பேசும் மனது, மனிதரின் மொழி கேட்டு கேட்டு இதயம் பழுதாய், உனது அமைதியில் தானே ஆனே முழு முழுதாய் என் இனிய தனிமையே. எல்லாம் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கலாம். அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு வாரா, இங்கே வந்து வேலை பார்த்து பார்த்து உயிரை போக்காளே. எல்லாரும் ஏதாவது கட் பண்ணியாவது கொடுப்பானாது பார்க்காவ. எவன் கண்டுபிடிச்சானோ பொண்ணுங்க மட்டும் வேலைக்கு போற இடத்துல வேலை பார்க்கணும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலை பார்க்கணும். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என்ன மிஸ் பண்ணுவீங்களா? ஆனா பேச முடியாதே. இப்போ இசை கூட பேசணும் போல இருக்கேன். என்ன பண்ணலாம்? நம்பர் எப்படி எடுக்குது? காலையில ஸ்கூலுக்கு போனா அட்மிஷன் ஃபார்ம்ல இருந்து எடுக்கலாம். ஆனா இப்பவே பேசணும் போல இருக்கேன். நல்ல போய் சொல்லாத. அதான் நல்ல அடி வாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அந்தால பாத்துக்கிட்டு இருக்கட்டு. அம்மா, இவன் நல்ல போய் சொல்லலாம். எடின வந்தேன்னு வை. பொய்யாட்ட ஆடுறது போதாதுன்னு என்னைய மறைச்சிட்டு நிக்க பத்தியா? இல்ல, நீ தான் போய். உனக்கு 3 விழுந்தா? இல்ல 1 தான் விழுந்து. போய் சொன்னா நான் கழுவிறேன்னு மம்மி சொல்லுவாங்க. அப்ப நான் முத 1க்கு தான் போவோம். இப்போ உனக்கு 3 விழுந்திருக்கு. நீ 30, 31, 32ல தான் உன் கையில கொண்டு வைக்கணும். முத 1 தான் விழுந்து உன் கைப்பட்டு தான் 3க்கு கவுந்துட்டு. ஏன் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு பத்துக்கா. எப்பவும் தங்கச்சினெல்லாம் பொறுத்துட்டு போக மாட்டேன். நீ என்ன பொறுத்துட்டு போறது? இனிமே உன் கூட எல்லாம் நான் விளையாட வர மாட்டேன். விளையாடும் போது கொஞ்சமாவது நியாயமா விளையாடாண்டாமா? ரெண்டும் கண்ணு முன்னாடி இருந்து அடி போடுது. இந்த பிள்ளைகளையாவது கொஞ்சம் பார்க்கலாமா? இப்ப படிச்சுக்கிட்டு கலெக்டர் ஆக போறாரு. மம்மி எடியா, ரெண்டும் ஒரு நேரம் பொருந்தி போகுதா? பக்கத்து வீட்டுல உள்ளவே ஜன்னல் அடி வந்து கேட்டுக்கிட்டு போறாவ. என்ன சண்டைன்னு? என்ன ஜமி?
போட்டுக்கிட்டு இருக்குது உங்க கண்ணுக்கு தெரியல முறைச்சுக்கிட்டு நிக்கதான் உங்களுக்கு கண்ணுக்கு காணல பக்கத்து வீட்டு அக்கா இந்த நடுராத்திரி ஜன்னல் வழியா வந்து கேட்டுட்டு போறாவ பிள்ளைகள் ரெண்டு சண்டையா போடுதுன்னு உங்களுக்கு புக் எடுத்தா காது கேட்காதுல்ல எதுக்கு இப்ப கத்துற? ஓ நான் பேசுறது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கு நேர்மை விளையாட போறியா இல்லையா சிப்பா உன் கூட எல்லாம் யாராவது விளையாடுவாங்களா லேடர் வந்தா மட்டும் குடு குடு குடுன்னு யாரு தெரியுதுல ஸ்னேக் வந்தாலும் இறங்க தெரியணும் நீ எனக்கு முன்னாடி தானே இருக்க நான் முன்னாடி வந்துருவேன் பயப்பட பத்தியா நேர்மை விளையாடி முன்னாடி வா ரியா என்ன பழக்கம் இது? அவன் தான் போய் ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் பாத்தியலாம் கண்ணு முன்ன இவ்வளவு நேரமா யுத்தம் நடந்திருக்கு உங்க காதுல கேட்கல பாத்தீங்களா புக் படிச்சிட்டு நாளை கலெக்டர் ஆக போறிய பத்தியலாம் என்னால கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா வேலை பாக்குறியா என்னமா ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கணுமா இத்தனை வருஷமா ஆபீஸ்ல அக்கௌண்டன்ட் வேலை பார்க்கலாம். கால்குலேட்டர் இல்லாம உன்னால கணக்கு பார்க்க முடியுமா? ஆளை பாரு. நீங்க படிங்க எழுதுங்க ஹோம்வொர்க் எழுதுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ரெண்டு பிள்ளைகளையுமாவது பார்க்கலாம்ல நானும் வேலை பார்த்துக்கிட்டு தான் வரேன் வீட்ல வந்ததுக்கு அப்புறமா வேலை பார்க்கணும் ஏதாவது கட் பண்ணி தரணுமா ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வருதா சரி என்ன செய்யணும்னு சொல்லு. நாங்களா வந்து கேட்கணும். ஏதாவது பண்ணணும்னா எடுத்து தர தெரியாதா? எடுத்து கொடுத்துருக்கலாமோ இப்ப யோசி, அதுக்கு முன்னாடி கத்து கத்துன்னு கத்து. யார் போன்ல உனக்கு தாம்மா விக்னேஷ் சார் பிராக்கெட்ல கரஸ்பாண்டன்ட். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா ஸ்கூல்ல டார்ச்சர் வீட்டுக்கு வந்தாலும் இருக்க விட மாட்டாரு ஸ்கூல்ல வேலை பார்த்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை பார்த்து எங்க கஷ்டத்தை யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா அட்டென்ட் பண்ணிட்டேன். அட்டன் பண்ணிட்டீங்களா யார்கிட்ட மாட்டி விட்டுருக்கு பாரு ஹலோ சார் என்ன அமிர்தா தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்ல சார் அப்புறம் கழுவி கழுவி ஊத்துன மாதிரி இருந்து அது உங்களே இல்ல சார் எவ்வளவு நல்ல மனுஷரா இருக்காரு. இவரை போய் திட்டிக்கிட்டு இருக்க. மறைக்காம போன்ல பேசு. சார் சொல்லுங்க எனக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? கஷ்டம்னா நீங்க லாகின் மட்டும் கொடுத்தா போதும். அதெல்லாம் இல்ல சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இசியோட நம்பர் எடுத்து தர முடியுமா? எப்படியும் அப்டேட் பண்ணிருப்பீங்களா? எதுக்குன்னு கேளு. எதுக்கு சார் இல்ல சும்மா அவ கூட பேசணும் போல இருக்கு, அதுக்குதான். நான் எடுத்து கொடுக்குறேன் சார் நீங்க கட் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப் பண்றேன் ஓகே தேங்க்ஸ் அமிர்தா. இப்போ நான் எந்த நம்பரை கொடுக்க அதான் சொன்னேன்ல, அவங்க ரெஸ்யூம்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, குழந்தைக்கு ஃபார்ம்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு. எப்படியும் அவங்க நம்பர் அவர்கிட்ட இருக்கும். குழந்தைக்கு ஃபார்ம்ல எந்த நம்பர் எழுதியிருக்காங்களோ அதை எடுத்து கொடு. தமிழ் மேம் என்கிட்ட கோவப்படுவாங்களான்னு தெரியலையேங்க இதை புரிஞ்சுக்க முடியாத ஆளாவா இருப்பாங்க. நீ நம்பர் எடுத்து கொடு. கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் தட்டி விடு. நாளைக்கு எப்ப எல்லாம் இசை கூட பேசணும்னு தோணுது பாத்தீங்களா அதான் அப்பம் பிள்ளை உறவு. அந்த குழந்தை யாருன்னே அவருக்கு தெரியாது. இருந்தாலும் மனசுக்குள்ள எது தோணுது பத்தியா? எனக்கு தோணுது நீயும் உன் ஃப்ரெண்டை இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கே தேவையில்லை. சீக்கிரமா அவங்களே சேர்ந்துருவா வேணும். சேர்ந்துட்டா நல்லாதான் தூங்கல தூக்கலாம் வரல நைட் ஃபுல்லா இருந்து என்ன பண்ண போற நான் ஏதோ பண்றேன் உங்களுக்கு என்ன இந்த நம்பருக்கு கால் பண்றாரு இது இசையோட அட்மிஷன் ஃபார்ம்ல கொடுத்த நம்பர்ல இந்த நம்பர் எப்படி கிடைச்சிருக்கும் அமிர்தா மேம் வேற ஏதோ டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காங்க சாரி மேம் திடீர்னு விக்னேஷ் சார் இசையோட நம்பர் கேட்டாங்க சோ சாஃப்ட்வேர்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டேன் சுச்சோ இந்த ஆள் இவ்வளவு விட மிச்சமா இருப்பார் போல இருக்கு ஏன் ஃபோன் பண்றது பூதமா பியாயா அட்டெண்ட் பண்ணாம இருக்குதேல ஆமா பூதன்டா உன் ஃப்ரெண்ட் பூதன்டா ஏன் ஃப்ரெண்டா கண்டாங்க பாக்கட்டு ஏன் ஃப்ரெண்டுக்கு என் கூட பேசணும் போல இருந்திருக்கான் அதான் ஃபோன் பண்ணிட்டு பாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீ தாராளமா பேசிக்க ஆனா உங்க அம்மா எங்கன்னு கேட்டா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிடு என் ஃப்ரெண்ட் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா நீங்க தான் என் அம்மா தெரிஞ்சனால தான் ஃபோன் பண்ணிருப்பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ ஃபோன் அட்டெண்ட் பண்ணி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசு கொடுங்க இல்ல என் கையில இருக்கட்டு ஸ்பீக்கர்ல போட நீ பேசிக்க அட்டெண்ட் பண்ணிட்டே பேசு வெளிய நீங்க டீச்சர்னு சொல்லாதீங்க கொழுப்பு நினைச்சது நடந்துட்டல ஹலோ இசையோட அம்மாவா? ஃப்ரெண்ட் நான் இசைடா நீங்களா? உங்க அம்மா போன் எடுப்பாங்கன்னு நினைச்சேன். எங்க அம்மா எடுத்துக்கலாம் ஆனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது எப்படி? நான் ஹலோ கேட்டதான் உனக்கு நான் தான் தெரிஞ்சுட்டு. ஹலோ கேட்டாலே என் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியும்ல அச்சோ அப்படியா? எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க அரசியல் ரகசியத்தை பேசியவ எனக்கு உங்க கூட பேசணும் போல இருந்து அதான். சேம் சேம் எனக்கு தெரியுமா ஆனா எங்க அம்மா தான் நீங்க வீட்ல வேலை பார்த்துட்டு இருப்பியான்னு சொன்னவ சரி ஓகே ஓகே மாட்டி விட மாட்டேன் ரெண்டும் கொள்ளலாம் அப்படியே சொன்னாங்க. ஆனா நான் சும்மா வெட்டியா தானே இருக்கேன். எனக்கு தெரியும்ல என் ஃப்ரெண்ட் வெட்டியா தான் இருக்கானே உனக்கு என்னதான் தெரியாது என் பாட்டுக்கு. என் ஃப்ரெண்ட் எனக்கு
திடீர்னு போன்லாம் பண்ணிருக்கீங்க? நீ தானே பட்டு சொன்ன வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உங்க கூட பேசணும் போல இருக்கு அப்படின்னு. அதான் உன் அமர்ந்த ஆண்டி கிட்ட இருந்து திட்டு வாங்கி போன் நம்பர் வாங்கியிருக்கேன். திட்டுனாங்களா? சேச்சா, உன் ஃப்ரெண்டை யாராவது திட்ட முடியுமா? இனிமேதான் எனக்கு தூக்கமே வரும். உங்ககிட்ட பேசிட்டேல. என்ன சாப்பிட்டீங்க பட்டு? நான் தோசை சாப்பிட்டேன். எனக்கு கொண்டு வந்த காஃபியா எங்க அம்மா குடிச்சிட்டாங்க. அடி பாவி, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்திருந்தா என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பியா? அச்சோ, குடிச்சிட்டாங்களா? ஆமா, இந்த ஆளுக்கு பிறந்ததுன்னு தப்பாம இருக்கலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேலை தருவாங்களா? சேச்சா, என்னையெல்லாம் வேலை வாங்க முடியுமா? யார் கூட இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காய்? என் மியூசிக் சொன்னா அதுக்கப்புறம் ஏதாவது மறுவாட்டம் உண்டா? விக்கி, வாங்கம்மா. யார் கூட இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்க? அம்மா, நான் சொல்லுவேன்ல இசை. கடவுளே, இவங்களா? அவதான். நீங்க பேசுறீங்களா? கொண்டா. இசை, சொல்லுங்க ஃப்ரெண்ட். உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு ஒரு பாட்டி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காங்க. பேசுறியா? கொடுங்க. சரி. அவங்கள உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி கொடுங்கங்க. தெரிஞ்சுப்போ. ஹலோ இசை குட்டி. சொல்லுங்க பாட்டி. மருமக மேல இல்லாத பாசம் பேத்தி மேல இருக்கு. உண்மை தெரியும் போது தெரியும். எப்படி இருக்கீங்க பாட்டி? அச்சோ, நல்லா இருக்கேன் டீச்சர்லாம். நீ எப்படி இருக்க? நானும் சூப்பரா இருக்கேன். எங்க இசைக்கு ஸ்கூல் எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்கல. பாத்தியா, உன் ஃப்ரெண்டுக்கு வேற யாருமே ஃப்ரெண்ட் இல்ல. சின்ன குழந்தை ஒன்னிய ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கான். ஆமா, ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு மனசு குழந்தை மனசு. ஆமா, குழந்தை மனசு. வாயில ஃபீடிங் பாட்டில் வச்சிட்டு வா. ஏன் பிள்ளை மனசு குழந்தை மனசுன்னு சொல்ல ராஜாத்தி உன்னை பாக்குறதுக்கு எனக்கே ஆசையா இருக்கு. எனக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது. நீங்க என் ஃப்ரெண்டுக்கு பாட்டியா? அம்மாடி, நான் தான் உன் ஃப்ரெண்ட் பெத்தவா. உன் ஃப்ரெண்டுக்கு அம்மா. அப்படியா? அப்பனா நீங்க எனக்கு மட்டும் தான் பாட்டி ஆக முடியும். என் மவை ஸ்கூல் விட்டு வந்ததும் உன் புராணம் தான். அப்படி என்ன அந்த குழந்தைக்கு பியாச்சி இருக்கான்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இப்படி ஒரு வாயாடி யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். என் ஃப்ரெண்ட் வீட்ல நீங்களா என் ஃப்ரெண்ட் மட்டுமா? உன் ஃப்ரெண்டுக்கு அம்மா நான் இருக்கேன், அப்பா இருக்காங்க. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு தம்பி இருக்கான். என்னமா ஒண்ணு கேக்கட்டா? கேளுங்க. இத நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட எப்ப கேட்டாலும் என் ஃப்ரெண்ட் பதிலே சொல்லாது. நீ அவ கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கறியா? என்னன்னு கேளுங்க. நீ கேளுமா, நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட் அந்த ஸ்கூல்ல என்னவா வேலை பாக்குது? உனக்கு இவ்வளவா எங்க இருந்து திடீர்னு முளைச்சதுன்னு தெரியல. சொல்லுங்க பாட்டி, என் ஃப்ரெண்ட் அங்க என்னவா வேலை பாக்குது? அம்மாடி, அந்த ஸ்கூலே உன் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல் தான். என் ஃப்ரெண்டுக்கு ஸ்கூலா? சொல்லியாச்சா? ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா? என் ஃப்ரெண்ட் பெரிய ஆள் தான். சரிம்மா, அப்பனா நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட போனை கொடுத்துட்டு கிளம்பட்டேன். கிளம்புங்க. இந்தாடே, என்னை துரத்ததுலயே பாத்துட்டு இருக்கா. என்ன இசை, புது பாட்டிட்ட பேசியாச்சா? ஆமா ஃப்ரெண்ட், அந்த பாட்டி நல்லா பேசியாங்க. யாருன்னு தெரியாதது வரைக்கும் நல்லா தான் பேசுவாங்க. சரி ஃப்ரெண்ட், நான் இனிமே வைக்கட்டா? சரிடி பட்டு, தூங்குங்க. குட் நைட். குட் நைட். அம்மா, என் ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஆளு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆளு? நீங்க வேலை பார்க்குற ஸ்கூல், நான் படிக்க போற ஸ்கூல் எல்லாம் என் ஃப்ரெண்டோடது. இதான் என் ஃப்ரெண்ட் கோட் போட்டிருக்கிறது. எம்ம தாயே, உன் மண்டைக்குள்ள ஒரு மூளை இல்ல, 4 மூளை இருக்கு. தூங்குறியா? அம்மா, நான் ஒன்னு சொல்லவா? உண்மையாலுமே உங்களுக்கு என் ஃப்ரெண்ட ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு எதுக்கு பிடிக்கணும்? நான் யாரு கூட ரொம்ப பேசினாலும் நீங்க என்ன கவனிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது அப்படியே ஃப்ரீயா விட்டுருவீங்கல்ல. வா, இனிமே நாளையில இருந்து அந்த ரூமுக்கே விடாம பிடிச்சு கூட்டு வரேன். ஓகே ஓகே. ஓகேயா? உங்களுக்கு என் ஃப்ரெண்ட ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். போய் தூங்குடி. வள நீ பேசிக்கிட்டே இருக்கத விட்டா. நான் ஜாலியா தான் தூங்க போறேன். என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டோம்ல.